வணக்கம். நம்ம சேனல் நேயர்களுக்கு எப்போதுமே நம்ம ரொம்ப பயனுள்ள தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல மனதிற்கு மிகவும் சந்தோஷமான நெகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்னாடி எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டன் பத்தி ஒரு ஃபார்ம் லேண்ட் பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இந்த இடத்துக்கே டைரக்டா விசிட் பண்ணி இன்னைக்கு அவர்கள் வாங்கிய இடம் பல லட்சம் ரூபாய் மதிப்பு உயர்ந்திருப்பதை அவங்க கண்ணால பார்த்துட்டு போனாங்க. இந்த இடத்தினுடைய எக்ஸ்டென்ஷனாக இவங்க ஃபேஸ் 2 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோடைய அட்ஜசன்ட் லேண்ட் வாங்கி அந்த இடத்தை நம்ம பார்க்கறதுக்காக வந்தப்ப இந்த ஏற்கனவே வாங்கினவங்க விசிட் பண்ணவங்க நம்மளுக்கு தேங்க் பண்ணிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு இது அப்ரிஷியேட் ஆகிருக்கு. மேலும் இதை பற்றின தகவல்களை நம்ம நேயர்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே மிஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டனில் இந்த இடம் இன்னும் இருக்கா அப்படிங்கிற அவைலபிலிட்டிக்காக ஏங்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. இப்போ 2வது ஃபேஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அதை பற்றின டீட்டெயிலாம் இதனுடைய ஃபவுண்டரான மிஸ்டர் நந்தகுமார் சார் மூலமாக தெரிந்து கொள்வோம். சார் வணக்கம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நேரம் ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி சார். இது நம்ம நேயர்களுக்கு இன்னொரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்துச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக அர்ஜென்ட்டாக இந்த வீடியோ எடுக்கணும்னு வந்திருக்கோம். ஓகே சார். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபேஸ் 2 பொறுத்த அளவுக்கும் இதே அளவுக்கு மரங்களும் மாமரங்களும் தேக்கு மரங்களும் இருக்கா சார்? இல்லை, எப்பவும் போல் நம்ம எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டனோட கான்செப்ட் வளர்ந்த தோப்பு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட அட்ஜசன்ட் ப்ராப்பர்ட்டின்றதால அதுவும் வளர்ந்த மரங்கள் வளர்ந்த தோப்புன்றதால எடுத்திருக்கோம். லாஸ்ட் டைமுக்கும் இந்த இயருக்கும் என்ன நமக்கு டிஃப்ரென்ஸ்னால், லாஸ்ட் டைம் நம்ம சைட் லான்ச் பண்ணும்போது சென்னையோட அவுட்ஸ்கட்ஸில் போயிட்டு ஒரு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டாக ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 200 300 விலை ஏறினா ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அதே பட்ஜெட்டில் இங்கே ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் 9,000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி 100 ரூபா விலை ஏறினாலும் ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும்ன்ற கான்செப்டில் இந்த சைட்டுக்குள்ளே வந்தோம். ஆனால் இது ஓப்பன் பண்ணி நாங்கள் எதிர்பார்த்தது ஏன்னா கொரோனா டைமில் 2022 கொரோனா முடிஞ்சு இதை ஸ்டார்ட் பண்ணோம். சைஸும் பெருசு பட்ஜெட்டும் பெருசுன்றதுனால டைம் எவ்வளோ எடுக்கும் டைம் ஃப்ரேம்ன்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்ததை 2022 விநாயகர் சதுர்த்தியில் ஆரம்பித்து 23 மார்ச் ஃபினான்ஷியலே ஃபினிஷ் ஆகிடுச்சு. மக்கள் இதை பார்த்த ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் இதில் டபுளாக வரும் அப்படின்றது இல்லாமல் இந்த மாமரங்களை சுற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸிங்கில் ஒரு 50 செம்மரம் மகோகனிலாம் வச்சு கொடுக்குறோம். ஸோ அதோட ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் தான் நாங்கள் பார்த்தோம். பட் அவங்க பார்க்குறது என்னென்னா, அவங்க ஃபேமிலியோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாக பார்த்தாங்க. இந்த மாதிரி வளர்ந்த மரங்கள் அவங்களுடைய இடம்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து பேசுறது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இந்த குறுகிய காலத்தில் ஒரு வருஷத்தில் நம்மளுடைய சைட்டு ஓன் எஸ்டேட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நியூ இயர் செலிப்ரேஷன் சொல்லிட்டு நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை பஸ் பண்ணுற இடமா கிடச்சிருக்கு. அதில் எங்களுக்கு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ரெண்டாவது அவங்க எதிர்பார்த்ததை விட நம்ம மெயின்டெனன்ஸ் ட்ரிப் இரிகேஷன் ஒன்லி வாட்ச்மேனோட பாதுகாக்கிறதுக்கும் ட்ரிப் இரிகேஷன் வாட்டர் கொடுக்குறதா நம்ம மெயின்டெனன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அதுக்கப்புறமா சரி இதுக்கு சார்ஜஸ் கொடுங்க அதுக்கு சார்ஜஸ் கொடுங்கன்னா ஃபஸ்ட் இயரில் எல்லாமே சேர்த்தே பண்ணிட்டோம். கிராஸ் கட்டிங் பண்ணுறது கொள்வது ஃபுல்லாக ஃபீடிங் பண்ணுறது கொள்றதுன்னு சொல்லிட்டு இப்போ தோப்பு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் வீடியோக்கும் இந்த வீடியோக்குமே பயங்கர சேஞ்சஸ் இருக்கும். இது எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டன் 2.1 சொல்லலாம். நம்ம நேயர்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்தவங்க மறுபடியும் வந்தாங்கனாலே அவங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு இது டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறது. வழக்கமாக சார் இப்போ எல்லா மக்களும் கையில் வச்சிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒன்று போய் தங்கமாக வாங்கிடுறாங்க, அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக் குட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு வீணாக்கிடுறாங்க. இப்போ சமீபத்தில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த ஆகஸ்ட் 2024 ஷேர் மார்க்கெட்டு மொத்தமாக படுத்துருச்சு. தங்கம் வரலாறு காணாத அளவுக்கு திடீர்னு சரிஞ்சு ஒரு மக்களுக்கு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுச்சு. ஆனால் இதே இந்த 1 இயரில் இந்த இடத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு சார்? சார் இது அடிக்கடிக்கு எங்கிட்ட கேட்கப்படுற கொஸ்டின் தான். எந்த பிஸ்னஸ் ஃபோரம் எந்த மீட்டிங் போனாலும் கேட்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோல்டு பெஸ்ட்டா இல்லை எஸ்ஐபி இந்த ஈக்விட்டிஸ் இதெல்லாம் பெஸ்ட்டா இல்லை லேண்ட் பெஸ்ட்டானுவாங்க. ஒரு சிலர் லேண்ட் ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமோ அவசரத்துக்கு யூஸ் பண்ணாமல் இருக்குமோ. என்ன கேட்டிங்கன்னா, கோல்டுன்றது நம்மளுடைய பண வீக்கத்துக்கான கிராஜுவேஷன் அந்த கிராஃபை காட்டுறது தான் கோல்டு. இப்போ சிலர் சொல்லுவாங்க, நான் 2000 ரூபாவில் பார்த்தேன் இன்றைக்கி 6000 ரூபாயில் இருக்குன்ட்டு. அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் நீங்கள் பேங்க் இன்ட்ரெஸ்ட் அந்த பண வீக்கத்துக்கான ஒரு 8.5% ஆர் 6.5% போட்டிங்கன்னா ஆவரேஜாக அந்த ரேட்டு தான் இருக்கும். ஸோ அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், அவ்வளோதான். எஸ்ஐபியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியோட ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20%லாம் பார்த்துருக்கோம். நம்மளே கூட நிறைய யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பண்ணுற மக்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஏண்ட் மணியை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு சேஃப்டி முக்கியம். 2008 அந்த ஈக்விட்டி மார்க்கெட் டவுன் ஆகும்போது மார்க்கெட் இறங்கும்போது
என்னுடைய நண்பர்களே வந்து brokerage ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்க நிறைய பேர். ரெண்டாவது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக சும்மா ஒரு ஏதாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வார் வருதுன்னா குறையும், ஒரு பாம் பிளாஸ்ட்னா வந்து ஷேர் மார்க்கெட் குறையும். இப்போலாம் நியூஸ் பேஸ்ட்லேயே குறையுது. காலையில் பேப்பர் ஓப்பன் பண்ணால் ஒரு நியூஸ் வருது, சைன்னு மார்க்கெட் குறைஞ்சிருது. ஆமாம். பட்ஜெட்டை பற்றி ஒரு பட்ஜெட் வந்தால் குறையும், பட்ஜெட்டை பற்றி ஒருத்தர் ரிவீல் சொன்னால் குறையுது, பட்ஜெட்டை பற்றி வந்து ஒருத்தர் நியூஸ் கொடுத்தா குறையுது ஏறுது. ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்கி ஃபேக்டராக இருக்குது. பட் அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். நம்மளோட லிமிட்டேஜ் ஏதாவது எப்பவுமே நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பேக்கெட்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டைவர்சிஃபிகேஷனாக பண்ணிக்கணும். ஒரு 15% வந்து இதில் வச்சுப்போம், 10% வச்சுப்போம். அட் த சேம் டைம் வந்து ஒரு 10% வந்து ஏன்னா கோல்டு வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் இது. ஸோ கோல்டுக்குன்னு ஒரு ஃபண்டு நம்ம ஒதுக்கணும். கோல்டுன்னு நமக்கு ஒரு குவான்டிட்டி நமக்கு தேவை. எமர்ஜென்சிக்கு அதை லிக்விட் கேஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் சென்னையில் டாப் மோஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க, 100 கோடீஸ்வரர்களில் 50 பேர் வந்து பிஸ்னஸ்லேருந்து வந்திருப்பாங்க. 50 பேர் லேண்டு வாங்கி வச்சு இந்த லேண்டை சேல் பண்ணதில் கோடீஸ்வரன் அவங்க தான் 50% இருப்பாங்க. நீங்கள் எந்த இது வேணால் எடுத்துங்க சார், நான் கோல்டு வாங்கி வச்சு கோல்டை சேல் பண்ணி இன்றைக்கி கோடீஸ்வரன். ஈக்விட்டி மார்க்கெட்டில் கோடீஸ்வரன் தான் 100ல் ஒருத்தர் தான் இருப்பாங்க. அது வந்து ரியலி லக்குது. ஆனால் ப்ராப்பர்ட்டி வாங்கினதுனாலே நான் கோடீஸ்வரன் ஆனவங்க தான் 110ல் 8 பேர். ஸோ நம்மளுடைய இந்தியன் மென்டாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து தங்கம்ன்றது வந்து ஒரு சென்டிமெண்டல் ரெடிமேடாக கையில் இருக்க லிக்விட் கேஷ். தங்கம் தங்குமானா எமர்ஜென்சிக்கு நம்மளே அதை லிக்விட் கேஷாக மாற்றிடுவோம். ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கோ நம்ம ரிலேஷனுக்கு எமர்ஜென்சி கொடுப்போம். தங்கமானா எப்போவுமே தங்காது.